Hello students, Unit 8 Bank Reconciliation Statement. Reconcile meaning சரி பண்றது. இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சம் ப்ரிப்பேர் பண்றப்ப டிரான்சாக்ஷன், தென் அதை பேஸ் பண்ணி ஜர்னல் ப்ரிப்பேர் பண்ணோம். தென் லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கப்புறமா சப்சிடரி புக்ஸ். சப்சிடரி புக்ஸ்ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்? பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், bills receivable book, bills payable book, journal proper. Then next one, subsidiary books to cash book and petty cash book. In cash book there are three types of cash book. First one, single column cash book, double column cash book and triple column cash book. Yeah, the triple column cash வந்து clear-ஆ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். Format of triple column cash book. Cash book with cash, discount and bank columns are 3 column cash book. இது triple column னு சொல்லலாம், 3 column னு பேசலாம். So இதுல வந்து debit side, credit side. Debit side, date, receipt, LF, discount, cash, bank. Discount, cash, bank 3 column இருக்கிறதுனால இது என்ன சொல்றோம்? 3 column cash book. Then credit side, date, payments, LF, discount, cash and bank. So cash book la debit side received items எல்லாம் enter பண்ணுவோம். What comes in அதை enter பண்ணிப்போம். Credit side வந்து what goes out. Bank reconciliation statementக்கு இந்த triple column cash bookல இருந்து நம்ம எந்த காலம் இப்ப எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா bank column. Bank column மட்டும்தான் இப்ப வந்து நம்ம வந்து எடுத்துக்க போறோம். இந்த பேங்க் காலத்தையும் நெக்ஸ்ட் ஒன் பாஸ்புக் இருக்குல்லையே அந்த பாஸ்புக்கையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஒரு சில டிஃப்ரென்சஸ் வரும். இந்த கேஷ் புக்குக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த கேஷ் புக்குக்கும் இந்த பாஸ்புக்குக்கும் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தான் என்னது பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த கேஷ் புக் is prepared by the cashier. Bank and business concernல நம்ம பண்ற businessல நம்ம cashier prepare பண்றதோட பேர் தான் என்னது cash book. Next book வந்து passbook. இந்த passbook வந்து பேங்க்ல இருக்கிற கஸ்டமர் அக்கௌண்டோட காப்பி. நம்ம வந்து பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்குள்ள இதுல வந்து காப்பி பண்ணி தருவாங்க. இந்த பாஸ்புக்கை வந்து யார் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கர். கேஷ் புக்கை மெயின்டைன் பண்றவர் வந்து கேஷியரு, நம்ம கம்பெனில ஒர்க் பண்றவங்க. பட் பேங்க் பாஸ்புக்கை வந்து மெயின்டைன் பண்றது வந்து பேங்கர். பட் இந்த புக்கை வந்து நம்ம தான் வச்சிருப்போம், ரீடைன் பை எ பர்சன் நம்ம தான் வச்சிருக்கோம். கேஷ் புக்ல டெபிட் சைட், கிரெடிட் சைட் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி பாஸ்புக்ல வந்து டேட், செக் நம்பர், பர்டிகுலர்ஸ், இனிஷியல், வித்ட்ராயல்ஸ், டெபாசிட்ஸ், பேலன்ஸ். இதுல டெபிட் சைட், கிரெடிட் சைட் கிடையாது, வித்ட்ராவல்ஸ் அண்ட் டெபாசிட். நம்ம வந்து பணம் கொடுக்கறப்ப அதை டெபாசிட் காலம்ல என்டர் பண்ணிப்பாங்க. பணம் எடுக்கிறோம் அப்படின்றப்ப டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வித்ட்ராயல்ஸ், இதுல நம்ம எடுக்கிற அமௌண்ட் எல்லாம் இதுல என்டர் பண்ணிப்பாங்க. நம்ம டெபாசிட் பண்ற அமௌண்ட் வந்து கிரெடிட், டெபாசிட் வந்து கிரெடிட், இது கிரெடிட், வித்ட்ராவல்ஸ் வந்து டெபிட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ற மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம பேங்க் மூலமா தான் எல்லா பிஸ்னஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. செக் டெபாசிட் பண்றது, கேஷ் டெபாசிட் பண்றோம், அதுக்கப்புறமா பேமெண்ட் நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டணும், இல்லைன்னா சப்ளையர்ஸ் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாமே பேங்க் மூலமா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பேங்க் மூலமா நம்ம டீலிங் பண்றது தான் மேக்சிமம் சேஃபாகவும் இருக்கு, எப்பவுமே சேஃபா இருக்கும், ஆல்வேஸ் சேஃப். அப்ப இத பண்றப்ப நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்றப்ப நமக்கு வந்து 2 ரெக்கார்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணோம். வெறும் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற கேஷ் புக் மட்டும் போதும். பட் நம்ம பேங்க்லயும் நம்ம டெபாசிட் பண்றோம், அப்பப்போ வித்ட்ரா பண்றோம்ன்றப்ப 2 ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து நம்ம செக்கை டெபாசிட் பண்றோம் இல்லைன்னா சப்ளையருக்கு இஷ்யூ பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது நம்ம கிட்ட இருக்கிற ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல என்டர் பண்ணிடுவோம்.
அதுக்கப்புறமா பேங்கர் வந்து பேங்க்ல வந்து நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்றப்ப பாஸ்புக்லயும் என்டர் பண்றோம். அப்ப எத்தனை ரெக்கார்ட்ஸ் நமக்கு மெயின்டைன் பண்றோம்? பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு 2 ரெக்கார்ட்ஸ். ஒன்னு வந்து ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல இருக்கிற பேங்க் காலம், அனதர் ஒன் பாஸ்புக் இல்லையா? அப்ப இந்த பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் என்டர் பண்ணும்போது லாஸ்டா ஃபைனலா ஒரு பர்டிகுலர் டேட்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுக்குமே ஒரு சில டிஃபரன்சஸ் இருக்கும். அமௌண்ட்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் வர்றப்ப இது ஏன் வருது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது தான் என்னன்னு சொல்றாங்க, பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை நம்ம வந்து ஒரு சம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து கிளியரா புரிஞ்சிடும். சம் மூலமா கத்துக்கிறப்ப ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம இந்த சாப்டர்ல 2 ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? கேஷ் புக்ல வந்து டெபிட் சைடு எதெல்லாம் என்டர் பண்றோமோ அதெல்லாம் பாஸ்புக்ல கிரெடிட் சைடு என்டர் பண்ணணும். கேஷ் புக்ல கிரெடிட் சைடு என்டர் பண்றது எல்லாத்தையும் பாஸ்புக்ல டெபிட் சைடு என்டர் பண்ணும். ரெண்டுமே வைஸ் வெர்சா மாத்தி தான் என்டர் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நம்ம ஒரு சம் போட்டோம் அப்படின்னா அது வந்து எப்படின்னு புரிஞ்சிடும். இப்போ பாஸ்புக்ல வந்து வித்ட்ராயல்ஸ் வந்து டெபிட் சைட், டெபாசிட்ஸ் வந்து கிரெடிட் சைட் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இதுதான் ஒரிஜினல் பாஸ்புக் ஃபார்மேட். பட் இப்போ நீங்க சம்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் வேற ஃபார்மேட்ல அதை எழுதியிருக்கிறேன் பாருங்க. பாஸ்புக் டேட், டெபிட் சைட் மட்டும் தனியா எடுத்துட்டோம், கிரெடிட் சைட் தனியா எடுத்திருக்கிறோம். ஓகே, டேட், வித்ட்ராவல்ஸ், அமௌண்ட் இதெல்லாம் டெபிட் சைட், கிரெடிட் சைட் டேட், டெபாசிட்ஸ், அமௌண்ட். பாஸ்புக்கை வந்து நம்ம என்ன சொல்லணும், பாஸ்புக் ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கே பாஸ்புக்லயும் நம்ம இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், on 1st March 2018 cash at bank 15,000. so cash at bank na என்ன, opening balance. opening balance க்கு நம்ம என்ன journal entry போடுவோம், to balance brought down. இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறதுல ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல பேங்க் காலம் மட்டும்தான் நம்ம இப்ப வந்து எடுத்துக்க போறோம். சோ கேஷ் காலம், டிஸ்கவுண்ட் காலம் இதெல்லாம் நமக்கு வந்து இப்ப தேவையில்லை. ஓகே, பேங்க் காலம் மட்டும்தான் எடுத்துக்க போறோம், ஒன்லி பேங்க் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கேஷ் அட் பேங்க் 15,000. ஸோ டெபிட் சைட் டு பேலன்ஸ் brought down, பேங்க் காலம் 15,000. ஸோ நான் ஃபர்ஸ்டே ரூல்ஸ் சொன்னேன் இல்லையா, கேஷ் புக்ல டெபிட் சைடு இருந்துச்சுன்னா பாஸ்புக்ல எந்த பக்கம் வரும், கிரெடிட் சைடு. ஸோ கிரெடிட் சைடு by balance brought down. $15,000. Amount cash at bank opening balance. Next number 2, cash deposited into bank rupees 20,000. So இதுக்கு journal entry என்ன, cash deposited into bank. Bank is the receiver, cash goes out. So bank account debtor to cash account. So debit side to cash account. To cash account 20,000. So நம்ம ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ டெபிட் சைடு என்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாஸ்புக்ல நம்ம எந்த பக்கம் என்டர் பண்ணணும், கிரெடிட் சைடு. பை கேஷ் அக்கௌண்ட் 20,000. So credit side by cash account 20,000. இப்போ இந்த சம்ல நீங்க கவனிக்க வேண்டிய அடுத்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, டேட். பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் டேட்டு இதுலயும் மார்ச் 1 தான் போட்டிருக்கிறோம், இங்கேயும் மார்ச் 1 தான். நெக்ஸ்ட் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். கேஷ் வந்து இமீடியட்டா கொடுக்கும்போது நம்ம கொடுத்த உடனே ரெண்டு பக்கம் கேஷ் அக்கௌண்ட்லயும் சரி பாஸ்புக்லயும் சரி சேம் டேட் இமீடியட்டா பேங்க்ல டெபாசிட் ஆயிடும். ஸோ டேட்ல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இது பாயிண்ட் நம்பர் 2. கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்றோம் இல்ல இமீடியட்டா கேஷ் வித்ட்ரா பண்றோம் அப்படின்னா டேட்ல வந்து கேஷ் புக்லயும் பாஸ்புக்லயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. எல்லாமே பெர்ஃபெக்டா ரெண்டுலயும் சேம் டேட் அண்ட் அமௌண்ட் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். கேஷ் புக் டெபிட் சைட் இன்கம்ஸ், கிரெடிட் சைட் எக்ஸ்பென்சஸ், பாஸ்புக்
debit side decreased items, credit side increased items. So incomes எல்லாம் increased side வந்துரும், expenses எல்லாம் decreased sideல நம்ம enter பண்ணிடுவோம். Next one, date 2, received check from Vasant and deposited into bank rupees 10,000. இதுக்கு முன்னாடி உள்ள கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பார்த்தோம். இப்போ என்ன டெபாசிட் பண்ண போறோம்? செக் வந்து வசந்த் கிட்ட வந்து வாங்கியிருக்கிற செக்கை வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ண போறோம். ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர், வசந்த் இஸ் த கிவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு வசந்த் அக்கௌண்ட். ஸோ இது வந்து நமக்கு இன்கம், நம்ம அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ டெபிட் சைட் டு வசந்த் அக்கௌண்ட் 10,000 நம்ம என்டர் பண்ணியிருக்கிறோம். பட் இப்போ இதை வந்து நம்ம பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ண போறோம் இல்லையா? பேங்க்ல டெபாசிட் பண்றப்ப நம்ம டெபாசிட் பண்ற செக்கை வந்து கேஷ் வந்து இமீடியட்டா என்டர் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம செக் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா அது கிளியர் ஆகுறதுக்கு மினிமம் 2 days, மேக்சிமம் 5 days வரைக்கும் ஆகும். நம்ம செக்கோட அமௌண்ட், நம்ம கஸ்டமர்ஸோட அவங்க எப்படி பண்றாங்க, அவங்களோட பிஹேவியர்ஸ், அதுக்கப்புறம் பேங்க் எந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் பொறுத்து அந்த டேட் வரும். அதனால நம்ம என்டர் பண்றதை என்டர் பண்ணிடுவாங்க. பட் அந்த டேட் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். இப்போ 2ன்றப்ப வித்தின் 5 days, மேக்சிமம் 5 daysன்றப்ப அவங்களுக்கு வந்து 2, 3, 4, 5, 6 daysக்குள்ள 6th மார்ச் 6th இந்த அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடும். ஸோ அதனால என்ன பண்றோம், இங்க வந்து டேட் 2 போட்டிருக்கோம். இது வந்து என்னைக்கு கிரெடிட் ஆகுதோ அந்த டேட் தான். ஸோ நமக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்றப்ப நமக்கு எக்ஸாக்ட் டேட் வந்து தெரியாது. அது என்னைக்கு கிரெடிட் பண்றாங்களோ அந்த டேட் தான். டேட் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் வித்தின் 31st அது என்டர் ஆயிடும் அப்படின்றனால நம்ம அதை வந்து என்டர் பண்ணிடுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க்ல கேஷ் டிரான்சாக்ஷன்றனால இமீடியட்டா இதுலயும் டேட் 1 மென்ஷன் பண்ணோம், இதுலயும் டேட் 1 மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன், ரிசீவ்டு செக் ஃப்ரம் வசந்த் அண்ட் டெபாசிட்டட் இன்டு பேங்க்ன்றப்ப கேஷ் அக்கௌண்ட்ல இமீடியட்டா என்டர் பண்ணி 10,000 போட்டுட்டோம். நம்ம என்டர் பண்ணியாச்சு. நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதே 2ஆம் தேதி நீங்க ஈவினிங் போய் நீங்க பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த 10,000 வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆகி இருக்காது. ஏன்னா மினிமம் 2 business days எடுத்துப்பாங்க, மேக்சிமம் 5 days வரைக்கும் ஆகும். ஸோ அந்த டேட், அந்த பர்டிகுலர் டேட்ல வந்து இந்த அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகி இருக்காது. ஓகே, இதுதான் நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ₹1000. இப்போ பேங்க்ல இருந்து நம்ம பணம் எடுக்கிறோம். So bank is the giver, money comes in. Journal entry na cash account debtor to bank, cash account debtor to bank. So credit side, triple column cash book, credit side by cash account போட்டு bank column la amount enter பண்ணனும். Date 3 by cash account ₹1000. இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம எங்க என்டர் பண்ணணும்? பாஸ்புக்ல சேம் சைடு ஆர் ஆப்போசிட் சைடு? இப்போ அமௌண்ட் வந்து பேங்க்ல இருந்து நம்ம எடுத்துருக்கிறோம் இல்லையா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் இப்போ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆயிடும். டிக்ரீஸ் ஆகுறது என்னன்னு சொல்றோம், இதுலயே கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டின்லயே, வித்ட்ரான். அப்ப அதை எங்க என்டர் பண்ணணும்? வித்ட்ராயல்ஸ் அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இது கேஷ் இமீடியட் எடுக்கிறதுனால டேட்ல எந்த சேஞ்சஸுமே வராது. ஸோ இங்கேயே நம்ம வந்து டேட் 3 போட்டு டு கேஷ் அக்கௌண்ட் 1000 என்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், செக் இஷ்யூடு டு ராம் ₹5,000. ராம்ன்றவர் வந்து நம்மளோட சப்ளையர். இப்போ சப்ளையருக்கு நம்ம செக் இஷ்யூ பண்றோம். இப்போ நம்ம அமௌண்ட் வந்து பேங்க் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆயிடும் இல்லையா? பட் அப்ப செக் இஷ்யூடு டு ராம் வந்து எந்த பக்கம் வரும்? பாஸ்புக்ல வந்து டெபிட் சைட்ல வரும், கேஷ் புக்ல கிரெடிட் சைட். ஸோ ஜேர்னல் என்ட்ரி என்ன? ராம் வந்து ரிசீவர் ஆர் கிவர்? ராம் வந்து ரிசீவர். ஸோ ராம் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ டேட் 4 பை ராம் அக்கௌண்ட் 5,000 கேஷ் புக்ல நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சப்ளையர்ஸ்க்கு நம்ம செக்கை கொடுத்துட்டோம். பட் ராம் வந்து அது என்னைக்கு பேங்க்ல கொண்டு போய் கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட்டை
அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. அன்னைக்கு தான் டிக்ரீஸ் ஆகும் இல்லையா. அப்போ அவர் வந்து இந்த வாரம் வேணாம் அடுத்த வாரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையா இருந்தாங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து குறையாம டிக்ரீஸ் ஆகாம அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து டேட் தெரியாது. எந்த டேட்ல அவர் எடுக்கிறாரோ அப்பதான் அதை மென்ஷன் பண்ணுவோம். அவர் எடுக்கிற வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட் வந்து சேம் அமௌண்ட் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அவர் எடுக்கிற அன்னைக்கு தான் நம்ம அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். Next one, insurance premium paid by the bank. Another one, dividends collected by the bank. ஸோ பேங்கர் கிட்ட நம்ம கம்பெனி வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறாங்கன்னா ஒரு சில ஒர்க்ஸ்க்கு வந்து பேங்கர் வந்து நமக்கு ஏஜெண்டா ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ரெகுலரா பே பண்ற அமௌண்ட் எல்லாம் உங்ககிட்ட இந்த டேட்ல நீங்க வந்து என்னோட கம்பெனி சார்பா நீங்க வந்து பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்ம யார் யாருக்கெல்லாம் நம்ம சப்ளையர் இல்லைன்னா எக்ஸ்பென்சஸ் எலக்ட்ரிசிட்டி பில் இதெல்லாம் அந்த பர்டிகுலர் டேட்ல நீங்க பே பண்ணிடுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்தோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கரெக்டா அந்த டேட்ல பே பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க நமக்கு ஏஜென்ட்ல நம்ம சொல்ற இது வந்து செய்யறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு வர வேண்டிய டிவிடெண்ட் ஷேர் டிபெஞ்சர்ஸ் இதுல இருந்து வர வேண்டிய டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்டையும் கலெக்ட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல அவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ பேமெண்ட் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கலெக்ஷன் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதுக்கு அவங்க சர்வீஸ் சார்ஜ் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். அப்ப இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு அப்படின்றப்ப நம்ம அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். டிவிடெண்ட்ஸ் கலெக்டட்னா increased ஆகும். ஓகே, அப்ப இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு பை த பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 1000. இன்னைக்கு மார்ச் 5th வந்து நீங்க ரெகுலரா ஒவ்வொரு மந்த்தும் 5th வந்து எனக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதி ஆச்சுன்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பே பண்ணிடுவாங்க. அப்ப இது பேங்க்ல வந்து கரெக்டா டேட் 5 கரெக்டா என்டர் ஆயிருக்கும். பட் நம்ம கேஷ் புக்ல வந்து நம்ம எனக்கு பேங்க்ல இருந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு வருதோ அப்பதான் ஓகே இந்த டேட்ல அவங்க பே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்டர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேங்க் புக்ல பாஸ்புக்ல என்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நம்ம வந்து கேஷ் புக்ல என்டர் பண்ணுவோம். இன்சூரன்ஸ் பிரீமியம் நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட் சைட் கேஷ் புக், கிரெடிட் சைட் டேட் நமக்கு தெரியாது. பை இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் 1000 rupees. இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு எங்க டெபிட் சைட் வித்ட்ராயல்ஸ் மணி வந்து டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ டு இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் 1000. இதுல நம்ம டேட் வந்து என்டர் பண்ணிருப்போம். ஏன்னா பேங்க்ல தான் ஃபர்ஸ்ட் என்டர் பண்றாங்கனால டேட் கரெக்டா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் ஃபர்ஸ்ட் இப்பதான் நமக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து மொபைல்ல எலக்ட்ரானிக்ல அவங்க அனுப்பிடுறாங்க. அது இ ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம். பட் ஃபர்ஸ்ட்லாம் அப்படி இல்லை. நம்ம எப்போ பேங்க்ல பாஸ்புக்கை கொண்டு போய் பேங்க்ல என்ட்ரி பண்றோமோ அப்பதான் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்ன இது வித்ட்ராயல்ஸ் எவ்வளோ டெபாசிட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ வந்து இ ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்தது. நெக்ஸ்ட் ஒன் டிவிடெண்ட்ஸ். டிவிடெண்ட் வந்து இன்கம். ஸோ இன்கம் கேன் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இப்போ இன்கம்ன்றப்ப மணி கம்ஸ் இன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு டிவிடெண்ட் அக்கௌண்ட். இப்போ கேஷ் புக்ல வந்து டெபிட் சைட் டு டிவிடெண்ட் போட்டு அமௌண்ட் என்டர் பண்ணிடுவோம். அதே மாதிரி டெபாசிட் சைட்லயும் என்டர் பண்ணிடுவோம். கேஷ் புக்கு நமக்கு டேட் தெரியாது. பாஸ்புக்ல கரெக்டான டேட்டை என்டர் பண்ணிடுவோம். அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல கேஷ் புக் அண்ட் பாஸ்புக் ரெண்டுமே ஆப்போசிட் சைட்ல நம்ம என்டர் பண்ணிருப்போம். பாஸ்புக்ன்றது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட், அனதர் நேம் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதுக்கு வந்து டேட் மட்டும்தான் நமக்கு வந்து செக்கா கொடுக்கும்போது செக் இஷ்யூ பண்றோம் இல்லைன்னா டெபாசிட் பண்றோம் அப்படின்றப்ப வந்து நமக்கு டேட் டிஃபரன்ஸ் வந்து வரும். அந்த டேட் டிஃபரன்ஸ் வரும்போது அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேர் தான் என்னது பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம புக்ல இருந்து ஒரு சம்ம வந்து இதை டீட்டெயிலா பார்க்கலாம். Illustration 9. When an extract of cash book and bank statement is given. ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல இருக்கிற பேங்க் காலமும் அதுக்கப்புறமா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற டீட்டெயில்ஸையும் நமக்கு சம்ல கொடுத்துருக்காங்க.
31st October 2017 1 monthக்கான ரிப்போர்ட் ரெக்கார்ட்ஸ். இது கேஷ் புக் வந்து நம்ம கேஷியர் ப்ரிப்பேர் பண்ணது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேங்கர் ப்ரிப்பேர் பண்ண நம்ம பாஸ்புக்கோட காப்பி. கேஷ் புக்கில் 1 monthக்கான மணி கம்ஸ் இன் கோஸ் அவுட் டீட்டெயில்ஸ் பேங்க் காலம் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணியிருக்கிறோம். இதில் வித்ட்ராவல்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் லாஸ்ட்ல இருக்கிற பேலன்ஸ். ஓகே, இப்போ இது எல்லாமே கேஷ் புக்கில் டெபிட் சைட் இருக்கிறதெல்லாம் இன்கம், கிரெடிட் சைட் இருக்கிறது எக்ஸ்பென்சஸ். இன்கம் சைட் டோட்டல் 35,928. ஸோ இன்கம் சைட் தான் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்ஸ் சைட் டோட்டல் கம்மியாக இருக்கிறனால பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது 1,688. இது கேஷ் புக்ல இருக்கிற பேங்க் காலமோட பேலன்ஸ் பிராட் டவுன். இப்போ பாஸ்புக் பார்க்கலாம். பாஸ்புக்கோட அனதர் நேம் என்ன? பேங்க் ஸ்டேட்மெண்ட். டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ராவல்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. கேஷ் புக்ல ஓப்பனிங் பேலன்ஸ் பாருங்க 20,525. பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயும் ஓப்பனிங் பேலன்ஸ் 20,525. பட் ஃபைனலாக லாஸ்ட்ல அந்த மந்தோட எண்டில் நம்ம பேங்க் பாஸ்புக்கில் வந்து டோட்டல் எவ்வளோ பேலன்ஸ் கேரன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23,478. ஆனால் நமக்கு கேஷ் புக்கில் பேங்க் காலம் எவ்வளோ அமௌண்ட் காமிச்சது 1,688. அப்போ இந்த ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் இருக்கிறாரு அவர் வந்து கேட்குறாரு, அப்பா கேஷ் புக்கில் வந்து நீங்கள் பேங்க் காலமோட டோட்டல் வந்து 1,688 தான் இருக்குது, ஆனால் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து 23,478 காட்டுது. அப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து அதுக்கான ரீசனை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எதனால் இந்த அமௌண்ட் வந்து கேஷ் புக்கில் கம்மியாக இருக்குது, பாஸ்புக்கில் ஏன் அதிகமாக இருக்குது, எந்தெந்த டிரான்சாக்ஷனால அமௌண்ட் அதிகமாகுது இல்லை கம்மியாகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுக்கு பேர் தான் என்னது பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், நம்ம சாப்டர் நேம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இன்ட்ரடக்ஷன். இனிமேல் தான் நம்ம வந்து சம் பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு சாப்டர் புரிஞ்சிருச்சா? நம்ம வந்து 2 ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றோம். ஒன்னு வந்து கேஷ் புக்ல ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல பேங்க் காலம், அனதர் ஒன் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது பர்டிகுலர் மந்த் எண்டில் அந்த கேஷ் புக்ல இருக்கிற பேங்க் காலம் டோட்டல் பேலன்ஸ்க்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற பேலன்ஸ்க்கும் அமௌண்ட் டிஃபரன்ஸ் வரும்போது அந்த டிஃபரன்ஸ் எதனால வந்தது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சரி பண்றதுக்கு பேர் தான் என்னது பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். Illustration 9. When an extract of cash book and bank statement is given. ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் பேங்க் காலம் மட்டும் இப்போ எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? பாஸ்புக். அந்த பாஸ்புக்கில் உள்ள டீட்டெயில்ஸையும் நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டு பேலன்ஸ் brought down 20,525 பேங்க் காலம். ஸோ இதுவும் இப்போ பாஸ்புக் பார்க்கலாம். பாஸ்புக்லையும் பை பேலன்ஸ் brought down பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 20,525. ஸோ இந்த ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். டேட் October 1, October 1. நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் நம்ம டெபிட் சைட் மட்டும் பார்த்துக்கலாம். டு ராம் அக்கௌண்ட் 6,943. ஸோ டெபிட் சைட் ராம் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஜேர்னல் என்ன பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ராம். இப்போ என்ன வரும்? செக் ரிசீவ்டு ஃப்ரம் ராம் அண்ட் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படின்றதான பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ராம் அக்கௌண்ட் 6,943. டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க 18th அன்னைக்கு நம்ம ராம் கிட்ட இருந்து செக்கை வாங்கி டெபாசிட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாஸ்புக்கில் இது எந்த டேட் என்டர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ராம் வந்து 6,943 இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் டிக் பண்ணிட்டோம். இப்போ டேட் பாருங்க, என்ன டேட் கொடுத்துருக்காங்க 18. ஆனால் பாஸ்புக்கில் என்ன டேட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க 19th. நம்ம 18th டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து 19th கிரெடிட் ஆகிருக்குது. ஓகே, டிஃப்ரென்ஸ் புரியுதா? அடுத்தது சேல்ஸ் அக்கௌண்ட் ரவின்ற கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த அமௌண்ட் வந்து 450 rupees. எந்த டேட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் 19th வந்து அவங்க வந்து என்டர் பண்ணியிருக்கோம்.
இந்த 450 rupees இங்கே வந்து கிரெடிட் ஆகிருக்குது. டேட் பாருங்கள் 25. அப்போ ரவி கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ணப்போ அவங்க கொடுக்குற செக்கை நம்ம டெபாசிட் பண்ணப்போ 19th வாங்கி போட்டது வந்து என்னைக்கு கிரெடிட் ஆகிருக்குது 25th. ஓகே, ஸோ பட் அமௌண்ட் வந்து நமக்கு கிரெடிட் ஆகிடுச்சு, டேட் மட்டும் டிஃபர் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டு கமிஷன் அக்கௌண்ட் கலா 200. இப்போ கலான்றவங்க கிட்ட வந்து நம்ம கமிஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அமௌண்ட் என்ன 200 rupees. டேட் என்ன கொடுத்துருக்குறாங்க 20. ஸோ இங்கேயும் 200, இந்த 450 டிக் பண்ணிட்டோம். கலா 200. டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க 27. நம்ம ரிசீவ் பண்ண டேட் என்ன 20, பட் இங்கே இருக்கிறது என்னது 27. 7 days டைம் எடுத்துருக்குறாங்க அது வந்து கிரெடிட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டு நிர்மலா அக்கௌண்ட் 7810. ஸோ அங்கே வந்து 7810 கிரெடிட் சைடு வந்து எங்கேயுமே இல்லை. அப்போ என்ன அப்படின்னா செக் ரிசீவ்டு ஃப்ரம் நிர்மலா அண்ட் இமீடியட்லி டெபாசிட்டட் இன் செக். நிர்மலா கிட்ட இருந்து 7810க்கு நம்ம செக் வாங்கியிருக்கிறோம், பட் அதை வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஸோ நிர்மலா அக்கௌண்ட் 7810 செக் ரிசீவ்டு ஃப்ரம் நிர்மலா அண்ட் இமீடியட்லி டெபாசிட்டட் இன்டு பேங்க். பட் அது பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்டர் பண்ணாதனால நாட் எட் கலெக்டட் அப்படிங்கிற ரீசன் வந்து நம்ம அதில் எழுதுவோம். இப்போ டெபிட் சைட் ஓவர். நெக்ஸ்ட் கிரெடிட் சைட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நிர்மலா அக்கௌண்ட் மட்டும் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்ஸ் கிரெடிட் சைட் பை கமலா அக்கௌண்ட் 12,000. செக் இஷ்யூடு டு கமலா. என்ன டேட்டில் நம்ம என்டர் பண்ணியிருக்கோம் 12,000. 12,000 பார்த்துக்கலாம். டேட் பாருங்கள், இங்கே வந்து 8, ஹியர் 9. நெக்ஸ்ட் ஒன் மகேஷ் அக்கௌண்ட். செக் இஷ்யூடு டு மகேஷ் 9,740. ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம் வித் ட்ரையல்ஸ் 9,740 இருக்குது. இங்கே வந்து டேட் என்ன 26, பட் இங்கே பார்த்தா சேம் 26. ரெண்டுலேயுமே ஒரே டேட் இருக்குதுன்னா என்ன மீனிங், அவங்க கிட்ட இருந்த அமௌண்ட் வந்து நம்ம கேஷாக கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பை மாலா அக்கௌண்ட் 11,780. ஸோ உங்க 11,780க்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸும் இல்லை. ஸோ செக் இஷ்யூடு டு மாலா பட் நாட் ப்ரெசன்டட். நம்ம மாலாக்கு இஷ்யூ பண்ணிட்டோம், ஆனால் அவங்க வந்து அதை நம்ம பேங்கில் கொண்டு போய் கொடுக்கல, ப்ரெசன்ட் பண்ணல. பட் நாட் ப்ரெசன்டட். ஸோ அந்த அமௌண்ட் ரவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சேலரிஸ் 720. சேலரி வந்து 720 rupees இருக்குது. இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம், இங்கேயும் 720 rupees இருக்குது. ராஜன் சேலரிஸ். இந்த சேலரிக்கு என்ன டேட் கொடுத்துருக்குறாங்க 28, பட் கேஷ் புக்கில் என்ன டேட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க 30. ஸோ சேலரியை வந்து பேங்க் அந்த 28th அன்னைக்கு அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கிரெடிட் பண்ணிடுறாங்க. இங்கே நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது வந்து 30th. இப்போ கேஷ் புக்கில் டெபிட் சைட் ஓவர். கேஷ் புக் டெபிட் சைட் 7,810. தென் கேஷ் புக்கில் மாலா அக்கௌண்ட் 11,780 மட்டும் பாஸ்புக்கில் நம்ம என்டர் பண்ணலை. இப்போ பாஸ்புக் பார்க்கலாம். பாஸ்புக்கில் வந்து 3 ஐட்டம்ஸ் வந்து நம்ம டிக் பண்ணாமல் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் வந்து பேங்க் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, பட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் கம்பெனிஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் கலெக்டட் பை பேங்க். நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இதுவும் கிரெடிட்டில் தான் இருக்குது. அப்போ இன்கம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் as per ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பில்ஸ் பேயபிள். இது 1, 2. நெக்ஸ்ட் ஒன் பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் அமௌண்ட்டும் பில்ஸ் பேயபிள் பே பண்ணியிருக்கிறாங்க as per பேமெண்ட் as per ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நம்ம எதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கான ரீசன் வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது மாலா. மாலாக்கு என்ன ரீசன் எழுத போகிறோம் அப்படின்னா செக் இஷ்யூடு டு மாலா
but not presented. Check issued to Mala but not presented. Next one, Nirmala. Check deposited into bank but not yet collected. Next, bank statement. First one, bills receivable. Bills receivable collected but not entered in cash book. Then interest on investment collected but not entered in cash book. Bills receivable collected but not entered in cash book. Interest on investment collected but not entered in cash book. Next one, bills payable. Bills payable paid but not entered in cash book. So sumல cash book balance க்கும் bank book balance க்கும் difference வந்ததுக்கு என்ன ரீசன் கேக்குறப்ப இந்த 5 ரீசன்ஸையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, செக் இஷ்யூ டு மாலா. மாலாக்கு செக் இஷ்யூ பண்ணியிருந்தோம் பட் அவங்க இன்னும் அதை ப்ரெசென்ட் பண்ணல. அடுத்தது செக் பேங்க்ல வந்து நாங்கள் டெபாசிட் பண்ணிட்டோம் இன்னும் கலெக்ட் ஆகல அப்படின்றோம். நெக்ஸ்ட் ஒன், பில்ஸ் ரிசீவபிள் கலெக்டட். பேங்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, கேஷ் புக்ல நம்ம என்டர் பண்ணல. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ கலெக்டட் பட் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக். Next one, bills payable paid but not entered in cash book. So இந்த ரீசனால தான் கேஷ் புக்குக்கும் பாஸ் புக்குக்கும் டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம சாப்டர் நேம் என்ன, பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம், இதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க, எப்படி ரெக்கன்சிலேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரொசீஜர் தான் நம்ம சாப்டர். ஓகே, பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். Bank reconciliation statement can be prepared on the basis of two methods. First one, balance presentation method or plus and minus presentation. இப்போ நம்ம நீங்க plus 1ல நீங்க பார்க்க போற மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பிரசன்டேஷன் மெத்தட். ரெண்டு மெத்தடுமே நம்ம பார்க்கலாம், பட் இந்த மெத்தட்ல தான் நீங்க சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல மொத்தம் 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், வென் பேலன்ஸ் as per cash book is favorable. நெக்ஸ்ட் ஒன், வென் பேலன்ஸ் as per pass book is favorable. இது வந்து கேஷ் புக், இது வந்து பாஸ் புக் ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஒன், when overdraft as per cash book is given. Fourth one, when overdraft as per passbook is given. Passbook or bank statement. இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 2 மெத்தட்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து ஒன்று பேலன்ஸ் as per cash bookல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். அது கூட லெஸ் ஐட்டம்ஸ் சம் ஐட்டம்ஸையும் மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து இங்கே கேஷ் புக்கில் ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கே வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு கம்ப்ளீட் பண்ணணும். பேலன்ஸ் as per கேஷ் புக்னு இருந்துச்சுன்னா எண்ட் வித் பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட். இல்லை சப்போஸ் நம்ம பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா கீழே முடிக்கிறப்ப பேலன்ஸ் as per கேஷ் புக்னு போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் as per கேஷ் புக். தென் நம்ம இப்போ டிஃபரன்சஸ் நம்ம பார்த்த சம்ல ஒரு 5 டிஃபரன்சஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த 5 டிஃபரன்சஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. இதில் எதெல்லாம் ஆட் ஐட்டம்ஸ் எதெல்லாம் லெஸ் ஐட்டம்ஸ்னு பார்த்து அதை இதில் இருந்து பிளஸ் அண்ட் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து கீழே வரும், மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, லிசன் த ஃபார்மேட். பேலன்ஸ் as per கேஷ் புக், ஃபேவரபிள் பேலன்ஸ். ஃபேவரபிள் பேலன்ஸ் கேஷ் புக் இருந்துச்சுன்னா என்ன ப்ரொசீஜர்ஸ்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆட் செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட். நம்ம செக் இஷ்யூ பண்ணிட்டோம் பட் பேங்க்ல வந்து அந்த கஸ்டமர் இன்னும் ப்ரெசென்ட் பண்ணல அப்படின்னா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கிரெடிட் இன் த பாஸ்புக் ஒன்லி. பாஸ்புக்ல மட்டும் என்டர் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம கேஷ் புக்ல என்டர் பண்ண, நாட் என்டர் இன் டு கேஷ் புக். இன்ட்ரெஸ்ட் credited in bank statement, dividend and other income, direct deposit by any party, இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனாகவும் இருக்கலாம். தேர்ட் ஒன், any error in the cash book or bank statement which has the effect of increasing the balance as per bank statement. The banker இல்லனா cash bookல இருக்கிற ஏதாவது ஒரு மிஸ்டேக்னால நம்ம bank statementோட balance increase ஆச்சு அப்படின்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஒன், less items.
ஜஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம அங்கே என்டர் பண்ண போகிறோம். அங்கே செக் இஷ்யூடு பார்த்தோம் இல்லையா, வந்து செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் லெஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் செக் டிஸ்ஹானர்ட் பட் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக். தேர்ட் ஒன் டெபிட்ஸ், அங்கே கிரெடிட்ஸ் இன் பாஸ்புக்னு பார்த்தோன்னா இதில் டெபிட் இன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் டெபிட் பண்ணியிருப்பாங்க, கேஷ் புக்கில் என்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் டெபிட்டட், நமக்கு ஒவ்வொரு இதுலேயும் நம்ம மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம அமௌண்ட் வந்து பேங்க் அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம், பெய்டு லோன் இன்ஸ்டால்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில், இதெல்லாம் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பேங்க்ல வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் ஒன் டைரக்ட் பேமெண்ட் பை பேங்கர். நம்ம ஃபர்ஸ்டே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைரக்டா பேமெண்ட் பண்ணிடுறாங்க ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது வந்து அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால அதை வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் any error in cash book or bank statement which has the effect decreasing the balance as per bank statement. bank statementல என்ன ரீசனாலயாவது அமௌண்ட் கம்மியாச்சு அப்படின்னா அதையும் லெஸ் ஐட்டம்ல சேர்த்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் அந்த அமௌண்ட்ல கூட இந்த அமௌண்ட் எல்லாம் இன்னர் காலம்ல போட்டு ஆட் பண்ணி அவுட்டர் காலம் டோட்டல் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிப்போம். அது கூட லெஸ் ஐட்டம்ஸ் டோட்டலே மைனஸ் பண்ண லாஸ்டா வர ஃபைனல் ஆன்சருக்கு வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த சம்ம வந்து இப்போ இந்த ஃபார்மேட்டோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செக் இஷ்யூடு டு மாலா பட் நாட் பிரசன்டட். செக் இஷ்யூடு எங்க கொடுத்துருக்காங்க, ஆட் ஐட்டம், ஸோ பிளஸ். நெக்ஸ்ட் ஒன் செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் yet கலெக்டட், மைனஸ்ல இருக்குது, மைனஸ். நெக்ஸ்ட் ஒன் bills receivable collected, income, so plus. Next one interest on investment collected, income, plus. Then bills payable paid but not entered in cash book, payment as per standing instructions, so minus. Okay, இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த சம்ல பேலன்ஸ் பிராடான அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கேஷ் புக்கோடது 1688. சொல்யூஷன் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் as on 31st October 2017, particulars amount column double columns, balance as per cash book 1688. ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் ஐட்டம்ஸ் எத்தனை பார்த்தோம், 1 2 3. First one check issued to Mala, next one bills receivable, next interest on investment. Bills receivable collected not entered in cash book, interest on investment collected not entered in cash book, check issued but not presented by Mala. The three amounts add பண்ணி 33,600, இந்த ரெண்டையும் add பண்ணா 35,288. Then less minus items only two. Check deposited into bank and bills payable paid. Check deposited into bank but not yet collected. Then bills payable paid not entered in cash book. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி போட்டோன்னா எவ்வளவு, 11,810. ஸோ இந்த 35,288ல இருந்து இந்த 11,810 மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வருது, 23,478. பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ இதே மெத்தடை நம்ம ரிவர்ஸ்ல போட்டு பார்க்கலாம். இங்க பேலன்ஸ் as per கேஷ் புக் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த லெஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆடுக்கு போயிடும், ஆட் எல்லாம் லெஸ்ஸுக்கு வந்துடும். இந்த 23,478ன்றது கீழே பேலன்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்டோட பேலன்ஸ். இப்போ இதை ரிவர்ஸ்ல போட்டோம் அப்படின்னா பாருங்க, பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் 23,478. இந்த லெஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் மேலே ஆடுக்கு போயிடும் இல்லையா, ஸோ இதோட டோட்டல் 11,810 ஆட் பண்ணால் 35,288. அதுல இருந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இது வந்து பிளஸ் பண்ணியிருக்கோம். இதை மைனஸ் பண்ணும்போது 33,600 மைனஸ் பண்ணா கேஷ் புக்கோட டோட்டல் 1,688. இந்த சம் அப்படி ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னாலும் சேம் ஆன்சர், இது மேல இது கீழேன்னு வந்துடும்.
கேஷ் புக் மேலே கேஷ் புக்னு ஸ்டார்ட் பண்ணால் கீழே பேங்க் ஸ்டேட்மெண்ட், இல்லை மேலே வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிங்கன்னா கீழே வர்றப்ப அது வந்து கேஷ் புக்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் தான் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வர டிஃப்ரென்சஸை அவங்க வந்து ரெக்கன்சில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சம்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.